ஹாய், இன்றைக்கி நம்ம ஒரு கொழுக்கட்டை பண்ண போகிறோங்க. அதுவும் மில்லட் வச்சு. ஸோ நான் அதுக்காக 1 கப் சாமை எடுத்திருக்கேன். நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா அதில் டஸ்ட் இருக்கும். ஸோ கிளியர் வாட்டர் வர வரைக்கும் நம்ம சாமை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு ஃபில்டரில் போட்டு ட்ரெயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு நம்ம ட்ரெயின் பண்ண சாமையை அதில் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பர்சன்ட் கூட அதில் வாட்டர் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணிடுங்க சாமையை. அதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சுட்டு திருப்பியும் அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் இந்த பாசிப்பருப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், இது 3ம் போட்டு ட்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண சாமையும் மீதி எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ணி இது நல்ல ஒரு கொரப்பான ஒரு டெக்ஸ்சரில் அரைச்சிக்கோங்க. ஸோ பல்ஸில் வச்சு அரைச்சிக்கோங்க. ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக பவுடர் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க கீழே வரைக்கும். அப்புறமா நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ ஒரு பேனில் நான் கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த கோகனட் ஆயிலில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்துங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா நம்ம இப்போது கொரன்னு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா சாமை பவுடர், அது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த 1 கப்புமே ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப்புக்கு 3 கப்பு சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. ஸோ இதுலேயே குக் ஆகும். நம்ம உப்புமா மாதிரி கூட இதை சாப்பிட்லாம். பட் நான் என் பேபிக்கு கொடுக்கறனால கொழுக்கட்டை மாதிரி ஸ்டீம் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ பேபிக்குங்கிறனால அந்த இதில் பச்சை மிளகா போடலை. பேபிக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக பச்சை மிளகா ஆட் பண்ணி நான் பெரியவங்களுக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஸோ இது மேக்ஸிமம் ஒரு 12 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணால் போதும். ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா சுட சுட ஆவி பறக்க கொழுக்கட்டை ரெடி. இது நான் இன்றைக்கி கொழுக்கட்டை சாமையில் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் எந்த மில்லட்டில் வேணாலும் பண்ணலாம்.